Hi guys, I am Rajkumar. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் நாம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கடந்த ஒரு 1 வீக்காவே Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது வீடியோவே அதுதான். சரிங்களா? Actually நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான எல்லாரும் திட்டுவீங்க என்ன எதனால நீங்க உங்களுடைய மெயின் கண்டென்ட் விட்டுட்டு இது போல Google AdSense உடைய ரிப்போர்ட் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு சிலர் क्वेश्चन கேட்பீங்க. அன்பா நான் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன்ல நிறைய பேருக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். எனிவே யாரா இருந்தாலும் சரி, அது பிகினர்ஸா இருக்கலாம், இல்லை ஆன்லைன் நம்பி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? சுற்றி வளைக்காமல் நான் சொல்லிடுறேன், சம்பாதிக்க முடியும், எல்லாராலும் சம்பாதிக்க முடியும். அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு நான் தினமும் இந்த போல் என்னுடைய மெயின் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ பேஜ் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. டைம் பாருங்கள் 10:30 ஆகுது. மோஸ்ட்லி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கான டைம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே இது நான் காலையில் வீடியோ ஷூட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நைட் 10 o'clock மேலே தான் நான் எப்பயுமே வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதே போல் தான் இன்றைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரியல் டைம் AdSense பேஜில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $3 கிடச்சிருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் வெறும் 2.33 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. அப்போ நேற்றுக்கு இன்றைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாலர் கிடச்சிருக்கு. அதாவது ரவுண்ட் ஆகிருக்குன்னா வச்சுக்கிங்கன்னா, நேற்று 33 சென்ட்ஸ்னால் $1.5 கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பட் இன்றைக்கி $3 கிடச்சிருக்கு. இது போல் தான் AdSense பொறுத்த வரைக்கும் வெப்சைட், அதாவது நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வெப்சைட்டோடைய ப்ராஃபிட் சோர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கு $21.0 அதாவது $01 கிடைச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் 7 டேஸ்னா கடைசி 28 நாளில் நம்ம எவ்வளோ நம்மளுடைய சைடில் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி அது காட்டும். பட்டு அது ரியல் அமௌண்ட்டு கிடையாது. ரியல் அமௌண்ட்னா திஸ் மந்த்னு இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 1 வீக்கில் 1ஆம் தேதியிலேருந்து எப்பவுமே AdSense கணக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1ஆம் தேதிக்கு மேலே வர அமௌண்ட் மறுபடியும் 0ல் நமக்கு வரும் ஃப்ரெஷ்ஷாக. சரிங்களா? அதுபோல் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டேட் 4 ஆகுது. அதாவது இந்த 4 டேஸில் எனக்கு 13.56 சென்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த டுடே அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரி, இதில் இந்த திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ப்ளஸ் ஆகிக்கிட்டே வரும். 1ஆம் தேதி ஆனோடனே திஸ் மந்த்தில் இருக்கிறது அங்கேருந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த வேலண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதே போல் நீங்கள் யூடியூப்பில் ப்ராஃபிட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ்ன்னு இருக்குல்லங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் இப்போ லாஸ்ட் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா 137.39 சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இந்த இடத்த நமக்கு ஆட் ஆகிடும். யூடியூப்லேருந்து வர்றது மட்டும் இந்த இடத்த உங்களுக்கு ஆட் ஆகிடும். பட்டு இப்போது டுடே எவ்வளோ டாலர் வந்திருக்கு, எஸ்டர்டே எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் வெப்சைட்டோடைய ப்ராஃபிட் சோர்ஸ். சரிங்களா? நான் உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம வெப்சைட்டை பற்றி எல்லாமே சொல்லி தரப்போகிறோம். பட் இப்போவே நான் ஒரு அத்தாரிட்டி இவ்வளோ தான் வரும் அதான் நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ ப்ரோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ வருது உங்களுக்கு வெப்சைட்லேருந்து, கரெக்டாக ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் அதுக்காக தான் ஒரு 1 மந்த்துக்கு ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெப்சைட் கண்டென்ட் போடும்போது எனக்கு கம்பேரிசன் சொல்லும் போது அவங்க நிறைய ப்ரீவியஸ் வீடியோத்தை செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. அதனால தான் நான் இது ஒரிஜினல் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? அது இல்லாமல் மோஸ்ட்லி யூடியூபர்ஸ் ஒரு நாளைக்கு நான் $100 சம்பாதிக்கிறேன், $200 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட்டு என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியல. ஓப்பனாக சொல்ல போனால் இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் போன மாதம் $130, $137. அதாவது வரும் நண்பா, கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டால் தான் வரும். இதில் நான் அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிக்ஸு சொல்லி தரப்போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இன்றைக்கி எவ்வளோ எனக்கு பேஜ் வியூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட்லி 12-10 வரைக்கும் AdSense உடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒன் டே கணக்கு பண்ணி. அது பிரகாரம் பார்த்தாச்சுன்னா இப்போ 10:33 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குதுன்னு தான் வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் பார்த்தா கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் வந்து 1370 பேஜ் வந்து கிடச்சிருக்குது. இதுக்கு வந்து ஆடு கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா 95 ஆடு கிளிக் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, இப்போது 95க்கு இங்கே பாருங்கள் ஆர்பிஎம் அண்டு சிபிசி, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்பிஎம் வந்து ஒரு 10 இருந்தது, சிபிசி 3 இருந்தால் கூட எனக்கு நேரத்துக்கு அங்கே ஒரு $9 கிடச்சிருக்கும். ஆர்பிஎம்மும் ரொம்ப கம்மியாக இருக்குது, சிபிசியும் 0.3ல் இருக்குது. அந்த டைமில் சொல்லும் போது நமக்கு இன்கம் சோர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதாவது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய யூடியூபர்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வெப்சைட் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்படி நீங்கள் எது சொன்னாலுமே நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஃப்யூச்சரில் அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது பேஜ் ஆர்பிஎம்னா காஸ்ட் ஃபார் கிளிக்குன்னு சொல்லலாம். ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு $2 இருந்து $2, அதாவது தெளிவாக சொல்லப்போனால் 2.25 சென்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஆடு கிளிக் கிடைக்கணும். ஆனால் ஏன் ப்ரோ உங்களுக்கு 95 ஆடு கிளிக் வந்திருக்கு, பட் வெறும் $3 தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் கீழே பாருங்கள் சிபிசி, இந்த சிபிசி அந்த ஈக்குவலுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான டாலர் அப்படியே கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் நமக்கு சிபிசி 0.03% தான் இருக்குது. அப்போது இந்த 2ல் ஒரு பாதி, அந்த ஒரு பாதியில் அரைப்பாதிலையும் கால் பாதின்ற மாதிரி இந்த 0.3% தான் அந்த 3% தான் அங்கே வந்து நமக்கு டாலராக ஆட் ஆகிருக்கு. சரிங்களா, அதனால எந்த ஒரு வெப்சைட்டாக பில்ட் பண்ணி வச்சுருந்தாலோ அல்லது பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இன்கமிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி எனக்கு கால் ஒன்று வந்தது, சாரி. ஓகே, 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓ சாரி, ஒரு சின்ன கால் வந்ததா, அதான் பேச போயிட்டேன். ஸோ ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைனலாக எங்கேயோ விட்டேன், சரி விடுங்க, அதெல்லாம் அப்படியே ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். இப்போது ஃபைனலாக ஆர்பிஎம் அண்டு சிபிசி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போது இம்ப்ரெஷன் பார்த்துருவோம். இம்ப்ரெஷன்னா என்னென்னு கேட்குறீங்களா, 3850 பேர் வந்து இம்ப்ரெஷன் போயிருக்கு. அதாவது ரெக்கமெண்டேஷனில் நம்மளுடைய இப்போது 1300 பேர் விசிட் வந்திருக்காங்களே, அதுக்கு அவங்க அவ்வளோ விசிட் இருக்குது, இவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இம்ப்ரெஷன் வெரி மஸ்ட்டு. ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளுடைய சைடு வந்து நல்லா ஆர்கானிக் முறையில் போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா பவுன்ஸ் ரேட்டிங் அதிகமாகிடும், ஸ்பாம் கிளிக்ஸ் அதிகமாக வந்துடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். சரிங்களா, அதனால் இம்ப்ரெஷன் எப்பவுமே கம்பல்சரி நமக்கு இருந்தே இருக்கணும். அண்ட் ஃபைனலாக சிடிஆர். வாட் இஸ் திஸ் சிடிஆர்? ஆக்சுவலி நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை, நான் ஓப்பனாக எனக்கு என்ன ஸ்லாங்கில் வருமோ அது போல் நான் பேசிகிட்ருக்கிறேன். சிடிஆர்ன்றது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்னசுன்னு சொல்ல முடியாது. சிடிஆர்னால் நம்மளுடைய சைடுடைய பேஜ் வியூ அண்டு கிளிக்ஸ், ஆடுடைய கிளிக்ஸு தான் அது வந்து எப்படி இருக்குது, ஆர்கானிக்காக இருக்குதா, இல்லைனா பாட் டிராஃபிக்னால் எதனா ரோபோட் மூலிமா பண்ண வைக்கிறதா, இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு சில ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் ஆனால் நம்மளுடைய பேஜை ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குற மாதிரி. அதாவது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த டைமை செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஜ் வியூ வரும் இல்லையா, அந்தமாரி சொல்ல வரணும். அப்போது 1 டேக்கு உங்களுக்கு 500 டைம் பேஜ் வியூஸ், உங்களுக்கு 500 டைம் வரணும்னா 500 கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் அதேமாரி ரோபோட் மூலிமா பண்ண வைக்கிறது, அதெல்லாம் இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, எப்போவுமே ஒரு 10க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 10க்குள்ளேனா நம்மளுடைய ஆர்பிஎம் அண்டு சிபிசி வந்து ஒரு 30-40 இருக்குது இந்த ஆர்பிஎம். அதே போல் சிபிசி வந்து இந்த எப்போவுமே 10க்கு மேலே 20 கிட்ட தான் இருக்குன்னா அந்த டைமில் வந்து சிபிசி வந்து 10லேருந்து 20க்கு மேலே கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு ஆர்பிஎம் அண்டு சிபிசி ஈக்குவல் லெவலில் இருந்தால் தான் சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகணும். சிடிஆர் மட்டும் ஹையில் இருந்ததுன்னா உங்களுடைய டொமைனுக்கு வந்து ஆபத்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, அது இல்லாமல் தேவையில்லாமல் உங்களுடைய வெப்சைட்டை போய் நீங்களும் அடிக்கடிக்கு விசிட் பண்ணாதீங்க. அல்லது பிளாகர் சைடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்டொமைனை வந்து வாங்கி உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் பில்ட் பண்ணிவிட்டு தென்
ஒரு நல்ல ஒரு டொமைன் செலக்ட் பண்ணி வேர்ட்பிரஸ் பக்கம் மூவ் ஆகிக்குங்க. ஏன்னா பிளாகரில் வந்து அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. சம்டைம் உங்களுக்கு நல்ல ஒரு ஹோஸ்டிங் வேணும்னா ஹோஸ்டிங்கிலே செலக்ட் பண்ணலாம். 1 இயர் எடுங்க பேக்கேஜாக. முடிஞ்ச வரைக்கும் ஒரு லாங் பிளான் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ரெனியூவல் டைம் மாறி போனாலும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுங்களேன். எடுத்தால் ஒரு ரெடியாக எடுத்துருங்க. நான் 1 இயருக்கு தான் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அடுத்த டைம் பார்க்கலாம். ஓகே, ஏதோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, அதிகமான பேஜ் வியூ கொடுத்துக்கிறீங்களா, அதிகமான டிராஃபிக் கொடுக்குறீங்களா, 10,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது 1000க்கு $2 கணக்கு வச்சுக்கோங்க. 10,000 பேர் வந்தாங்கன்னா உங்கள் சைட்டுக்கு $10. அப்போது மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் $300 கிடச்சிரும். தட்ஸ் இட். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், உங்களால் எவ்வளோ டிராஃபிக் கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு காசு ஆன்லைனில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு டிராஃபிக் கம்மியாக கொடுக்குறீங்களோ அதுக்கான டிராஃபிக் இன்கம் தான் பார்க்க முடியும். இல்லைனா ஆர்கானிக் முறையில் அதர் கண்ட்ரி, இந்தியா விட்டுட்டு அதர் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு கிளிக்ஸ் வருது அப்படின்னா நல்ல ஒரு இன்கமிங் பார்க்கலாம். சரிங்களா? நான் அதில் என்ன சொல்ல வருது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சம்டைம் இது போல் ரெகுலராக உங்களுக்கு அன்னன்னைக்கு ரிப்போர்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.